ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 9th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் இங்கிலீஷ் மீடியம் சமச்சீர் புக்கில் உள்ள 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். ரெப்ரசன்ட் ரூட் 9.3 ஆன் எ நம்பர் லைன். ரூட் 9.3 நம்ம ஒரு நம்பர் லைனில் மார்க் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது உங்கள் புக்கில் எக்ஸாம்பிள் 2.13 உள்ள சம். வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் மட்டும் ட்ரா பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த ரூட்குள்ளே 9.3 தானே இருக்குது. அந்த 9.3 சென்டிமீட்டரை மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் எடுத்து 9க்கு அப்புறம் ஒரு குட்டி கோடில் 3வது கோடு 9.3 இது வரை வரும். இது ஃபுல்லாகவே 9.3 சென்டிமீட்டர்னு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க் பண்ண பாயிண்ட் பின்னு டினோட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா பியிலேருந்து ஒரு 1 சென்டிமீட்டர் எடுத்து ஸ்கேலில் ஒரு 1 சென்டிமீட்டர் எடுத்து அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. சி எல்லா சம்லையுமே 1 சென்டிமீட்டர் தான் எடுக்கணும். மார்க் பண்ணிவிட்டு சி. இப்போ ஏபிசி அப்படிங்கிற இருக்குது. இப்போ பியை இது பியை கன்சிடர் பண்ணாதீங்க. ஏக்கும் சிக்கும் நம்ம ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டாருங்கிறது வரைய போகிறோம். ஏக்கும் சிக்கும் காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்துட்டு ஏலேருந்து மோர் தென் ஆஃப் எடுத்து ஒரு பெர்பெண்டிகுலர் அளவு எடுத்துக்கோங்க. ஏலேருந்து ஒரு கட் பண்ணுங்கள். அதே அளவு மாற்றாமல் கீழேயும் ஒரு கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சியில் வச்சு ஏக்கும் சிக்கும் தான் நம்ம பெர்பெண்டிகுலர் வரையணும். பியை எடுக்கக்கூடாது. அப்போ சியை வச்சு அதே அளவு மாற்றாமல் ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் ஆர்க் கட் பண்ணிவிட்டு இப்போ 2 இதையும் அப்படி ஜாயின் பண்ணுங்கள். ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணியாச்சா? இப்போ அந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஏசியை ஈக்குவல் 2 பார்ட்ஸாக பிரிக்கும். இப்போ என்ன பண்ணணுன்னா அந்த சென்டர் பாயிண்ட்டை ஓன்னு எழுதிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஓஏ இந்த 2 இதையும் ரேடியஸாக எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஓவும் சியும் இது 2யுமே ரேடியஸாக எடுத்துட்டு காம்பஸை வச்சு இந்த சென்டரில் வச்சு ஏலேருந்து அப்படியே ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. எதுக்கு? சி வர அதை தானே ரேடியஸாக எடுத்தோம். சியில் ஓஏ ஓசி ரேடியஸாக வச்சு ஒரு காம்பஸ் எடுத்து சென்டர் ஓ பாயிண்டில் வச்சு ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பியிலேருந்து 1 சென்டிமீட்டர் எடுத்தோமா, ஸ்கேல் எடுத்து பியையும் இந்த செமி சர்க்கிளையும் ஒரு டச் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். அந்த லைனுக்கு நீங்கள் டின்னு நேம் கொடுங்க. இப்போ இந்த லைன் ட்ரா பண்ணிங்களா பியும் டியும், அதுதான் உங்களோட ரூட்டு 9.3 சென்டிமீட்டர். இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ரூட் 9.3 நம்ம கீழே ஹரிசாண்டல் லைனுக்கு எப்படி கொண்டு வரலான்னா பியில் காம்பஸ் வச்சுக்கோங்க. காம்பஸ் வச்சு பியையும் இந்த டியையும் அளவெடுத்து பியிலேருந்து இந்த பியில் வச்சு டியிலேருந்து ஒரு லைன் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிங்கன்னா இந்த கீழே இருக்க இந்த ஹரிசாண்டல் லைன் அதுக்கு ஒரு நேம் பிஇன்னு கொடுங்க. அப்போ பியும் இயும் இருக்குல்ல, இந்த இது உங்களுக்கு ரூட் 9.3 சென்டிமீட்டர். இது உங்களுக்கு வெர்டிக்கலாக இருக்குது. அது அப்படி ஹரிசாண்டலில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதுதான் சம். லாஸ்ட் இந்த டியும் ஓவையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள் சம்.